பிரபாஸ் கதவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீன்பிடி தடைக்காலம் நாளை தொடங்குவதால் காசிமேட்டில் மீன்களை வாங்க மக்கள் குவிந்தனர். அம்பேத்கர் பிறந்த நாளான சமத்துவ நாளையொட்டி திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு.க. ஸ்டாலின் அண்ணா அறிவாலயத்தில் வைக்கப்பட்டிருந்த அம்பேத்கரின் திருவுருவப் படத்துக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டுள்ளார். ஜெயலலிதா வழியில் சாதாரண தொண்டனையும் எம்எல்ஏக்களாக உருவாக்கியவர் விஜயகாந்த் என தேமுதிக பொதுச் செயலாளர் சுதீஷ் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் களை கட்டிய மீன் திருவிழாவிற்கு ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்றனர். இளைஞர்கள், பெண்கள், ஏழைகள், விவசாயிகளை மையமாக வைத்து தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது என பிரதமர் மோடி உரையாற்றியுள்ளார். ஜாபர் சாதிக் வங்கியில் டெபாசிட் செய்யப்பட்ட ரூபாய் 21 கோடி பணம் முடக்கப்பட்டுள்ளது. அம்பேத்கர் பிறந்தநாளையொட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமலஹாசன் பாராளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்து வருகின்ற நிலையில் ராகுல் கூட்டத்தை கமலஹாசன் புறக்கணித்துள்ளார். திருத்தணி முருகன் கோயில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் மூலவருக்கு தங்க கவசம் அணிவித்து மகா தீபா ஆராதனை நடைபெற்றது. குற்றால அருவியில் நீர்வரத்து அதிகரித்ததால் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்துள்ளது. ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக 2ஆம் கட்ட சென்னை மெட்ரோ ரயிலை ஓட்டுநர் என்று இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. திமுக விளம்பரங்களுக்கு அனுமதி அளிப்பதில் பாரபட்சம் இருந்ததால் தேர்தல் ஆணையத்துக்கு எதிரான வழக்கில் நாளை விசாரணை மேற்கொள்ள உள்ளது. சென்னை குன்றத்தூர் அருகே 1400 கிலோ எடை கொண்ட ரூபாய் 1000 கோடி தங்க கட்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. தேர்தல் விதியை மதிக்கிறதே இல்லை, அண்ணாமலை மீது நடவடிக்கை எடுங்க என்றும் ஆணையத்தில் முத்தரசன் புகார் தெரிவித்துள்ளார். சித்திரை திருநாளை முன்னிட்டு கட்சி தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளனர். ஆந்திர பிரதேச முதல் மந்திரி ஒய்.எஸ். ஜெகன்மோகன் ரெட்டி விஜயவாடாவில் இன்று நடந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது அடையாளம் தெரியாத நபரின் கல்வீச்சு தாக்குதலில் காயமடைந்துள்ளார். இது குறித்து தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். தேர்தலுக்கு முன்பே வெற்றி பெற்றதைப் போல் இருக்கிறது என்று திருச்செந்தூரில் உதயநிதி ஸ்டாலின் பேசியுள்ளார். பாஜகவின் வெறுப்பு அரசியலை தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். மகளிர் உரிமை தொகை கிடைக்க அதிமுகவே காரணம் என எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ராகுல் காந்தி நட்பு சகோதரத்துவத்தின் வெளிப்பாடு என்று பேசியுள்ளனர். ராகுல் காந்தியின் ஒரு நாள் வருகையே பிரதமர் மோடியின் மொத்த பிரச்சார பயணத்தையும் காலி செய்துவிட்டது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகள் தொடங்கியது. IPL T20 கிரிக்கெட் தொடரின் பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 3 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணி வெற்றி பெற்றுள்ளது. கிரெடிட் கார்டில் செலவழித்த பணத்தை திருப்பி செலுத்துவதற்கான கடைசி தேதியை வாடிக்கையாளர்களை மாற்றிக்கொள்ளும் வசதியை இந்திய ரிசர்வ் வங்கி அறிமுகப்படுத்தியுள்ளது. இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம்: பெட்ரோல் லிட்டர் ஒன்றுக்கு 100 ரூபாய் 75 காசுகளுக்கும், டீசல் லிட்டர் ஒன்றுக்கு 92 ரூபாய் 34 காசுகளுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தமிழகத்தில் கோடை வெப்பம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்ற நிலையில் தமிழகத்தில் 3 மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.